வணக்கம் நண்பா. நம்முடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைன் கிளாஸ் ரூமுக்கு பட்ஜெட் ரேட்டில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா அதை அன்பாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு 9,000 பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அதை விட எனக்கு கம்மி பட்ஜெட்டில் வேணும், அதாவது 5,000 6,000 இந்த பட்ஜெட்டுக்குள்ளாடி இருக்கணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கையில் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும், ரேட்டும் ரொம்ப சீப்பாக இருக்கணும்னு பார்க்கும்போது ஐட்டலோட A48ங்கிற ஒரு மொபைல் இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இனி உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். உங்களோட என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும் போது ஒரு குட்டி பேக் தந்திருக்காங்க. இதுக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தனியாக ஒதுக்கி வச்சுடுவோம். இந்த குட்டி பேக்கை தவிர ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனை தவிர சார்ஜிங் அடாப்டர் உங்களுக்கு நார்மல் குவாலிட்டியில் தான் இருக்குது. அப்புறம் சார்ஜிங் டேட்டா கேபிள் இருக்குது. டேட்டா கேபிள் உங்களுக்கு A1 குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இது தவிர முதல்ல நான் ஒதுக்கி வச்ச அந்த குட்டி பேக்கையும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அதை பிரிக்கும்போது மொபைல் ஃபோனோட கேஸ் தந்திருக்காங்க. ஸோ ஃபோன் கேஸ் தனியாக வாங்க வேண்டிய அவசியம் வராது உங்களுக்கு. இதுக்கப்புறம் பேட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவபிள் டைப்பில் தான் தந்திருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நோக்கியாவுக்கு அப்புறம் இப்போ இதை தான் பார்க்குறேன். மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா 2 ஃபோன் பார்த்துருக்குறேன் இந்த வருஷத்தில். இதுக்கப்புறம் யூசர் மானுவல், பேப்பர் ஒர்க்ஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி உங்களுக்கு ஃபோனை பிரித்து காமிக்கிறேன், எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். பிரிச்சுட்டோம். இப்போ பாருங்கள், இதோட பேக் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். பார்க்குறதுக்கு ப்ரீமியம், இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கை கொடுக்குது. ரொம்ப பெருசாக போகாதீங்க, நீங்கள் 50,000 ஃபோனுக்கெல்லாம் போகாதீங்க, அது கூட கம்பேர் பண்ண முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி கிளாஸ்டிக் இல்லாதனால கீழே விழுந்தாலும் ஃபோனு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு வராது. பிளாஸ்டிக்னால ஓரளவுக்கு தாங்கும். இதுக்கப்புறம் ஃப்ரெண்டெல்லாம் காமிக்கிறேன், சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இனி உங்களுக்கு பேக் கவரை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். பேக் கவரை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு 2 சிம் போடுறதுக்கு ஸ்லாட் தந்திருக்காங்க. இனி பேட்டரியை போட்டு பேட்டரி லோட் பண்ணதுக்கப்புறம் பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள் காமிக்கிறேன் உங்கள் திருப்திக்காக. அப்புறம் இதுக்கு நாங்கள் சர்டிஃபை பண்ணுறோமா இல்லையாங்கிறது லாஸ்ட்லேயே சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். இனி இந்த ஃபோனோட ஸ்பெக்கை தெரிஞ்சுப்போம். இந்த ஃபோனில் உங்களுக்கு 6.1 இன்ச்சில் IPS வாட்டர் ட்ராப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1.4 GHz ஸ்பீடில் யூனிசாக் 9832E ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க, கோர். அதுக்கப்புறம் 32 GB ரோம் தந்திருக்காங்க. இதை 128 GB வரைக்கும் மெமரி கார்டு போட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 2 GB ரேம் தந்திருக்காங்க. கேமராவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பேக் சைடில் ப்ரைமரி கேமரா 5 மெகாபிக்சலில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு VGA கேமரா கொடுத்துருக்காங்க, அது பெருசாக நீங்கள் கணக்கில் எடுத்துக்க முடியாது. அப்புறம் அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க செல்ஃபி எடுக்கிறதுக்காக. செல்ஃபியெல்லாம் நீங்கள் பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது, நார்மலாக இருக்கும். நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஃபோட்டோ சாம்பிள் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு 3000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாள் பேக்கப் கொடுக்கும். ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் 1.5 நாள் எதிர்பார்க்கலாம். ஆனால் கன்ஃபார்மாக எதிர்பார்க்க முடியாது, ஒரு நாள் நீங்கள் பேக்கப் எதிர்பார்க்கலாம். இதுக்கப்புறமாட்டி இதில் OSன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 10 OS லோட் பண்ணியிருக்காங்க. 10 மீன்ஸ் உங்களுக்கு கோ எடிஷன், அதாவது லைட் வெயிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமாட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நான் இதில் எதிர்பார்க்கல, இந்த பட்ஜெட்டுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இதில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத என்னுடைய விரலில் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறமா சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஆட் ஆகுது, நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது. இதுக்கப்புறம் லாக் பண்ணுறேன், ஃபோனை லாக் பண்ணுறேன், அன்லாக் பண்ணுறேன் பாருங்கள். பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்பீங்க, அதாவது கொஞ்சம் மில்லி செகண்ட் டிலே இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணலை, கொஞ்சம் சின்ன ஒரு இதுதான். இது பெருசாக அவங்கள பாதிக்காது. மற்றபடி ஓவரலாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோ பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட ஷாட், எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். அதாவது டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி கவர் ஆகிருக்குங்கிறத பாருங்கள். இனி உங்களுக்கு அடுத்த இமேஜ் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோவும் பாருங்கள். உங்கள் திருப்திக்காக இன்னொரு சாம்பிளும் காமிக்கிறேன் பாருங்கள். சேஞ்ச் பண்ணுறேன்.
சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த ஃபோட்டோ பாருங்கள். இந்த 3 ஃபோட்டோ சாம்பிள்ஸ் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன்று கூட உங்கள் திருப்திக்காக இன்னும் ஒன்று கூட காமிக்கிறேன். சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட ஷாட். இனி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட செல்ஃபி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட செல்ஃபி தான். எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இதே உங்களுக்கு வீடியோ சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோஸ் தான். பார்த்துக்கோங்க. பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, பட் நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல வரல. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த குவாலிட்டி தான் கொடுக்க முடியும். ரொம்ப பெருசாக நீங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. ஒரு நார்மல் விஜிஐ கேமரா மாதிரி உங்களுக்கு நார்மல் கேமராவோட அவுட்புட் உங்களுக்கு கொடுக்குது, அவ்வளோதான். பெருசாக நீங்கள் இதில் எதிர்பார்க்க முடியாது. இதுக்கப்புறமாட்டு ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா மூலிமா ஷூட் பண்ண வீடியோ எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். எந்த மாதிரி வந்திருக்குன்னா வீடியோ காலிங் பண்ணுறதுக்கு ஓகே. சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓவரலாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க, குறை எதுவும் இல்லை. சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓவரலாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க, எந்த வித குறைபாடுகளும் இல்லை. ஓகே, திருப்திகரமாக இருக்குது. டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் இதுக்கு கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். இதுக்கப்புறமா உங்களுக்கு பட்ஜெட் ரேட்டில் கேட்ஜெட் வேணும்னா அது என்ன கேட்ஜெட், இந்த ப்ரைஸ்க்கு வேணும், அது கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ரீமியம் ரேட்டுக்கு வேணும்னாலும் சரி தான் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அல்ட்ரா ப்ரீமியமில் வேணும்னாலும் சரி தான் மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன கேட்ஜெட் வேணும், என்ன கேட்ஜெட் மார்க்கெட்டில் இல்லை, இந்த கேட்ஜெட் வந்துச்சுன்னா நல்லாயிருக்குமே. அப்படி ஏதாவது உங்களுக்கு சஜஷன் எதாவது இருந்துச்சுனாலும் கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதாவது சொல்யூஷன் இருந்துச்சுன்னா நான் வீடியோ பண்ணுவேன். அதே மாதிரி டெக் வீடியோஸ், இந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணுங்கிறதும் கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும்னாலும் சரி தான், அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதாவது அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ்லாம் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.